பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே மாத்தாண்டம் பகுதி ஜனங்களே, மாத்தாண்டம் பாலம் 8 மணி ஜங்ஷனுக்கு அந்த பாலத்துக்கு கீழே அந்தோனியார் கோயில் போகிற வழியில் இருக்கிற யூஎம்சி ஹால் ஏறி வாங்க. லெஃப்ட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அது நம்ம கூட்டம் கிடையாது. ரைட் சைடில் ஒரு கூட்டம் நடக்கும், அதுதான் நம்முடைய கூட்டம். அங்கே வாருங்கள், உங்களுக்காக நான் காத்திருப்பேன். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அது மாத்திரமல்ல, அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கொள்ள ஆசைப்படுகிறோம். வருகிற ஞாயிறு 2வது ஞாயிறாக இருக்கிறபடினாலே மாத்தண்ண கூட்டத்துக்கு அடுத்த நாள் ஞாயிறன்று காலை 10 to 12 மணி வரைக்கும் நாசரே தேவனுடைய மாளிகையில் வைத்து உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் வந்து குடும்பமாக வந்து தனிமையாக வந்து என்னை சந்தித்து ஜெபித்து செல்லலாம், ஆசீர்வதிக்கப்படலாம் என்கிற நல்ல செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, அடைக்கலான் குருவி எனப்பட்ட நம்முடைய முதியோர் இல்லத்தை நான் நடத்தி வருவதை அடைவீர்கள். தேவனுடைய மாளிகைக்குள்ளாக இருக்கிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மிக சிறப்பான உணவுகள் அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. எல்லா வசதிகளையும் நாம் செய்திருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு வயதான காலத்தில் எங்கே ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது என்று நீங்கள் தேடிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் அங்கே வந்து தங்களாம். மிக குறைந்த செலவிலே எல்லா வசதிகளையும் உங்களுக்கு நாம் செய்திருக்கிறோம். அங்கேயே தங்கி இருந்து உத்தம அர்ப்பணிப்போடு கூட வேலை செய்ய பாஸ்டர்ஸ் மற்றும் நர்சஸ், சமையல்காரன் நமக்கு தேவைப்படுறாங்க. விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் வருகிற பொழுது, திருமண நாள் வருகிற பொழுது, மற்றவர்களுடைய நினைவு நாட்கள் வருகிற பொழுது நீங்கள் இங்கே இருக்கிற மக்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தாராளமாக உணவளிக்கலாம் என்பதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக லூக்கா 9வது அதிகாரம் 28வது வசனம் முதல், லூக்கா 9:28 முதல் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேலே ஏறினார். பேதுரு, யாக்கோபு, யோவானை ஆண்டவர் அதிகமாக நேசித்தார். 12 பேர்களில் அந்த 3 பேரையும் அவர் தனியாக வச்சுருந்தார். அவங்க மேலே விசேஷித்த அன்பை வைத்திருந்தார். எங்கே போனாலும் அவங்கள கூட்டிகிட்டே போனார். நான் ரொம்ப ஆச்சரியப்படுவது உண்டு, ஆண்டவரே உமக்கு எவ்வளோ பாசம் ஐயா அந்த 3 பேர் மீது என்று சொல்லி. நம்முடைய வாழ்விலும் கூட ஆண்டவர் நம்மை அப்படியே தனிமையிலே அவர் அழைத்து செல்கிறவராக, நமக்கும் கூட சொல்ல முடியாத அனுபவங்களை தருபவராக, சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை, கிரகிக்க முடியாத ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு தந்து நம்மை கனப்படுத்துபவராக இருக்கிறாருக்கு. காரணம் ஆண்டவருடைய அன்பு. இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற பொழுது அவர் நமக்கு பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நமக்கும் தருகிறார். நம்மிடத்தில் ரகசியங்களை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று திருக்கு தரிசனமாக அநேக காரியங்களை அவர் சொல்லுகிறார். நம்மை பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்கிறார். இங்கே மலை மேலே ஏறி தூரம் ஒரு இடத்துக்கு கூட்டு போனது மாதிரி நம்மளையும் பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு செல்லுகிறார். 28 வருட ஊழியத்தின் பாதையில் எங்கெல்லாமோ ஊழியத்திற்காக ஆண்டவர் அழைத்து சென்றார். பேதுருவும் யாக்கோபையும் யோவானை அழைத்து சென்ற ஆண்டவர் இந்த அடியாரையும் கூட எத்தனையோ இடங்களுக்கு ஊழியங்களுக்காக அழைத்து கொண்டு சென்றதை நான் திரும்பி பார்க்கின்றேன். இதுதான் கர்த்தருடைய அன்பு.
கர்த்தருடைய அன்பு நம்மை வேறு பிரிக்கிறது. நம்முடைய குடும்பத்திட்ட இருந்து, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து, சொசைட்டிகிட்ட இருந்து, எல்லாத்திருந்து பிரித்தெடுத்து அவர் சித்தமான இடங்களுக்கு நம்மை அழைத்து கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். உயரமான இடங்களில் நம்மை நடக்கப்படுகிறார். ஆண்டவராகி கர்த்தரின் பலன் அவர் என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். ஆண்டவர் உங்களை உயரமான ஸ்தலங்கள் நடக்க பண்ணுவார். இங்கே பேதுரு, யாக்கோபு, யோவானை உயரமான ஸ்தலத்தில் அவர் நடக்க பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ரெண்டாவதாக நாங்கள் காண்கிறோம், மலை மேலே ஏறி ஏறி அவங்க போயிருப்பாங்க. வால்பாறைக்கு ஊழியத்துக்கு போகும்போது, ஊட்டிக்கு ஊழியத்துக்கு போகும்போதெல்லாம் எல்லா இடத்துக்கும் பஸ்ஸில் போக முடியாது, காரில் போக முடியாது. அப்போது வீடுகளுக்கு ஜெபிக்க அழைக்கப்படுற பொழுது கூப்பிட்டு போவாங்க. செங்குத்தாக ஏறுறது மாதிரி இருக்கும். எல்லாம் அப்படி அப்படி இப்படி இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். நம்ம ஊரில் அப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது. ஏறி போகிறதுக்கெலாம் கஷ்டமாக இருக்கும். மலையில் ஏறி போகிறதும்போது ஒரு கஷ்டமான காரியம். வயசானவங்களாம் ஏறி போகவே முடியாது. நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டு மேலே ஏறுறாங்க, படிக்கட்டில் ஏறி போயிட்டே இருக்கிறாங்க, ட்ரக்கிங் மேலே ஏறுறாங்க, அப்படி மறிச்சிடுறாங்க. ஏன்னா அப்படி ஏறி போகிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த குறிப்பிட்ட அனுபவத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் கீழே இருந்து அவர்களை மலையின் மேலே ஏற்றி செல்ல வேண்டும். உயரமான ஸ்தலத்திற்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்றால் பல தூரம் நடந்து போகணும், பல சிரமங்களை சந்திச்சாகணும், வேர்வை சிந்தியாகணும். அப்பந்தான் அவர்களுக்கு அனுபவத்தை கொடுக்க முடியும் என்று மலை மேலே அவர்களை ஏற்றி சென்றார். இயேசு கிறிஸ்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருவதற்கு முன்பதாக, அவர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பதாக, அவர் நம்மை கனப்படுத்துவதற்கு முன்பதாக, என் பிள்ளை பாருங்கள் பாருங்கள் என்று ஆண்டவர் நம்மை மொர்தெக்காயை கனப்படுத்தியது போல கனப்படுத்துவதற்கு முன்பதாக அவர் நம்மை பல கடினமான பாதைகளின் வழியாக நடத்துகின்றார். பல கடினமான பாதைகள், பல வேதனையான பாதைகள், பல துன்பமான பாதைகளின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்தி பக்குவப்படுத்துகிறார். யோசேப்பு சென்ற பாதையை நினைச்சு பார்த்துங்க, யோபு நடந்து சென்ற பாதை நினைச்சு பாருங்க, தாவீது சந்தித்த உபத்திரவங்களை எல்லாம் நினைத்து பாருங்க. அதுதான் மலையின் மேலே ஏற்றி செல்கிறார். ஒரு குறிப்பிட்ட நன்மையை தருவதற்கு முன்பதாக, எவருக்கும் கொடுத்திராத ஆசீர்வாதங்களை தருவதற்கு முன்பதாக உங்களை ஒரு மலை மேலே ஏற்றி செல்கிறவராக இருக்கிறார். Do you understand that? எதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டம், எதுக்காக நெருக்கம், எதுக்காக எப்படி கடினமான பாதையில் மேலே ஏறி போகிறேன்? கீழே இறங்குனா டக்குன்னு இறங்கிடலாம், ஒரு நிமிஷத்தில் ஓடி ஓடி போய் இறங்கிடலாம். மேலே ஏறண்டாம், கஷ்டம், மூச்சு கூட்டும், டயர்டாயிரும், வேர்வையாக கொட்டும். ஐயோ ஐயோ, நான் எவ்வளோ தூரம் போகணும், அவ்வளோ தூரம் போகணுமா, அவ்வளோ தூரம் இருக்கா, என்ன கஷ்டம் அப்படிலாம் நம்ம அங்கலாய்க்கும். அதுவும் என்னை மாதிரி வெயிட் போட்டுட்டுனா ரொம்ப கஷ்டம், மேலே ஏறி போகிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏற்றுக்குரியவர்களே, ஆனாலும் கூட அந்த கஷ்டத்துக்கு அப்புறம்தான் நமக்கு ஆசீர்வாதம். கஷ்டப்படாதபடிக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது. வித்தவுட் பெயின் இட்ஸ் நெவர் எ கெயின். அந்த வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அவைகள் நமக்கு நிலைத்து இருக்காது, அவைகள் நமக்கு திருப்தியை தராது, அது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மகிமையை தராது. எவ்வளவு விரைவாக வந்ததோ அது அவ்வளவு விரைவாக சென்றுவிடும். வேதனை இல்லாத எந்த ஒரு காரியமும், வேதனைப்படாதபடி வந்த எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிலைத்திருக்காது என்பதை நாம் காண்கிறோம். கஷ்டப்பட்டு நம்ம ஒன்றை பெற்றுக்கொண்டோம் என்றால் அது எந்தெந்தைக்கும் நிலைத்திருக்கும். அதனாலதான் இவங்களை கஷ்டப்படுத்தி 3 பேரையும் மேலே கூட்டு போறாங்க. ஆண்டவர் நம்மளை 3 பேரும் தான் கூட்டு போறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அவங்க பெருமைப்பட்டிருக்கலாம். 9 பேரை விட்டுட்டார், நம்மளை தான் கூட்டு போறாரு. ஆனா அந்த 3 பேரும் மேலே போகும்போது என்னடா ஆண்டவர் நம்மளை கூட்டு போனாருன்னு நினைச்சோம், நம்மளை தான் தெரிஞ்சுட்டாருன்னு நினைச்சோம். இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு, இவ்வளோ மழை மேலே என்னை நம்மளை ஏற்றிட்டு போறாரு அப்படின்னு அவங்க நினைத்திருக்கக்கூடும், பேசியிருக்கக்கூடும். ஆனால் அது அடுத்து என்ன நடந்தது என்பதை பார்க்கிறோம். பாருங்கள், லூக்கா 9வது அதிகாரம் 29வது வசனம். அவர் ஜெபம் பண்ணுகையிலே அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசே, எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். ஜெபம் பண்ணுகையில் இப்படி ரூபம் மாறிச்சு. 4 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ரூபம் அப்படியே மாறுது, மென்மையாய் மாறுறார், மின்னலை போல மாறுறார். மறுரூபமான அனுபவம், மொமெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன்.
ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது மனுஷகுமாரன் தேவகுமாரனாய் மாறுகிறார். அப்படி முகம் பிரகாசிக்கிறது, வஸ்திரம் அப்படி பயங்கரமாக மென்மையாய் பிரகாசிக்கிறது, வெளிச்சமாய் வருகிறது. அவருடைய கண்களுக்கு முன்பதாகவே பிரகாசமானார். 3 பேரும் மேலே போனவன கூட்டு வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணுகிற பொழுது மறுரூபமாகிற அனுபவம் வருது. அப்போனா ஜெபம் பண்ணாமல் வாழ்க்கையில் ஒன்றுமே வராது. எவருக்கும் இல்லாத அற்புதங்கள், அதிசயங்கள், அனுபவங்கள் வேண்டும் என்று நீங்கள் விரும்பி கொண்டிருப்பீர்கள் என்றால், போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஜெபமே ஜெயம். ஜெபம் இல்லாதபடிக்கு எந்த ஒரு தேவ மனிதனையும் இங்கு நாம் காணவே முடியாது. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், அதாவது ஜெபித்து கொண்டே இருந்தார், காணாமல் போனார், பரலோகத்துக்கு மேலே போயிட்டார். ஒரு மனுஷனுடைய ஜெபம் மரணத்தை காணாதபடிக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்றது. எலியா அதே போல ஜெபித்தார், மழையை நிறுத்தினார், மழையை கொண்டு வந்தார். அவர் வானத்திலே சுழற்காற்றிலே அக்கினி ரதத்தில் எடுத்து செல்லப்பட்டார். ஜெபத்தினுடைய விளைவு எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுலாம் நம்ம அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நம்ம காண்றோம். Seeing their life, we understand many lessons. நீங்களும் ஜெபிச்சு பாருங்க, மறுரூபமாகிற அனுபவத்தின் வழியாக வருவீங்க. மறுரூபமாகிற அனுபவம், பழைய கோபம், பழைய எரிச்சல், பழைய பொறாமைகள், கெடுத்து பேசுறது, டென்ஷன், பயம், கலக்கம் எல்லாம் போய் மறுரூபமாயிருவீங்க. ஜெபம் பண்ணுறவங்களாம் மறுரூபமாயிருவாங்க. நான் 11th 12th படிக்கும்பொழுது நல்ல ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்தில் ஆண்டவரை நடத்தி கொண்டு சென்றார். நாசிரியர் ஜெப ஜாம்பவான் ஜான் கோயில் செய்யா, சமீபத்தில் மறுமைக்குள்ளே கடந்து போன பெருமதிப்பிற்குரிய டேவிட் சாலமோன் ஐயா போன்றவங்களாம் நடத்துவாங்க. மறுவில் செய்கிற ஐயாலாம் அதில் உண்டு. பயங்கரமாக அனல் பெற குளிர் காலம், பெட்ஷீட்லாம் போர்த்துட்டு உள்ளே போவோம். ஆனால் ஜெபம் முடிக்கும் பொழுது வேர்த்து கொட்டும், குளிரே இருக்காது. அந்த அளவுக்கு அனல் பறக்கும். கடைசியில் ஒரு 10 மணிக்கு ஜெபம் ஆரம்பித்து 10:30க்கு பாட்டு முடியும். பிரசங்கம் 11க்கு முடிஞ்சிடும், சீக்கிரம் முடிஞ்சிடும். 1 மணி வரைக்கும் ஜெபம் நடக்கும் பாருங்க. ஆவியில் எல்லாம் நிரம்புவாங்க. அதை வாழ்வில் மறக்கவே முடியாது, அந்த நாட்களை மறக்கவே முடியாது. நான் அந்த அஸ்திவாரத்தில் தான் நான் வளர்ந்தேன். இன்றைக்கு வரைக்கும் நானும் கூட ஜெபித்து வருகிறேன். ஜெபிக்கிற பொழுது ஒரு மனிதன் அப்படியே அவன் மறுரூபமாகின்றான். அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது, முகம் மாறுகிறது. ஒரு 1 மணி நேரம் நல்லா பாரத்தோட ஜெபம் பண்ணிட்டு கண்ணாடி எடுத்து பாருங்க, உங்களுடைய முகம் பிரகாசமாக இருக்கும், பிரகாசமாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வாங்க, உலகத்தையே அசைச்சிடலாங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வரும். உங்கள் வீட்டில் கண்ணாடி தான் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்கள், அப்படி முகம் அப்படி பிரகாசிக்கும். ஆண்டவரை கண்டு அவங்கெல்லாம் பயந்துடுறாங்க. ஜெபம் பண்ணும்போது மறுரூபம் மாறாரு. மறுரூபம் ஆனவொன்னு அடுத்து என்ன நடக்குது? எலியாவும் மோசையும் இறங்கி வராங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் இருந்த பெரிய பெரிய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளில் இந்த மோசையும் எலியாவும் கொஞ்சம் சிறப்பு பெற்றவங்களாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர்கிட்ட அவங்க இறங்கி வராங்க, பரலோகத்துலேருந்து இறங்கி வராங்க. மோசே பெரிய ஊழியக்காரராக இருந்தார், தான் ஓட்டத்தை முடித்தார். எலியா சுழற்காற்றில் மேலே ஏறி போனார். ஆனால் அவங்கெல்லாம் மறுமைக்கு பிறகும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இம்மைக்கு பிறகும் மறுமையில் அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை காண்கிறோம். அதனால தான் அவங்க மேலேருந்து இறங்கி வராங்க. அதுவரை கீழே இருந்து அவங்க மரணத்துக்கு பிறகு மேலே இருக்கிறாங்க. இப்போது மறுரூபமான ஆண்டவரை அவங்க சந்திக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. டீ கடைக்கு போங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க, கடத்தெருவுக்கு போங்க, எல்லாம் நின்று கூட்டமாக நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. எல்லா ஊர்லேயும் கூட்டமாக நின்று ஜனங்கள் பேசிகிட்டு இருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே போலவே இயேசுவோடு மோசையும் எலியாவும் நின்று பேசி கொண்டிருந்தார்கள். Do you understand this? Can you imagine this? எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு காட்சி! ஆண்டவர் இயேசுவோடு மோசையும் எலியாவும் வானத்திலிருந்து இறங்கி வந்து பேசுறாங்க. ஜெபத்தினாலே மறுரூபமாக்கப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அந்த பரிசுத்தவான்கள் இறங்குறாங்க. மறுரூபமாக்கப்படுகிற பொழுது அந்த மகிமைப்படுத்தப்பட்ட அந்த ஊழியக்காரர்கள் பூமியில் இறங்கி வராங்க, பேசுறாங்க. பிகாஸ் ஜீசஸ் வாஸ் குவாலிஃபைடு, மறுரூபமாக்கப்பட்டார். மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். அதற்கு ஜெபம் அவசியம் என்று சொன்னேன். மறுரூபமாக்கப்பட்ட பிறகு எலியா, மோசே போன்ற பரிசுத்தவான்களை சந்திக்கிற அனுபவங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு உண்டாகிறது. இதைத்தான் இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் ஒருவருக்கும் இல்லாத அனுபவங்களை
கொடுக்குறார். டெல்லிக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். ரொம்ப வருஷம் ஆச்சு, 8 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போ அது அந்த பெரிய கிரவுண்டில் கூட்டம் நடக்குது. முதல் நாள் 1000 பேருக்கு மேலே வந்தாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அற்புதத்தை செஞ்சார். ஜெபம் நடக்கும்பொழுது பிசாசு பிடிச்சு அவங்களாம் ஆடி முன்னால் வரணும்னு சொன்ன அந்த ஆவிகள்லாம் ஆட்டம் போட்டு வந்து முன்னால் வந்து குவிஞ்சு கிடந்தது, கூட்டமாக குவிந்து கிடந்தது. 2வது நாள் பயங்கர கூட்டம், அதை விட அசுத்த ஆவிகள் நிறைய முன்னால் ஓடி வந்துச்சு. 3வது நாள் கட்டுக்கடங்காத கூட்டம், 5000 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. பயங்கரமாக வந்து முன்னால் வந்து ஆட்டம் போட்டாங்க. அவங்க பிசாசுகளை துரத்தி ஒரு வரிசையாக ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் முழங்கால் படிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்த உடனே அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவம் எனக்கு இருந்தபடினாலே ஆண்டவர் கண்களை திறப்பார். இந்த ஆவியில் இல்லை, நீ ஓட, அவனை விட்டு ஓடு அப்படின்னு அவங்க டமான் கீழே விழுந்து ஆட்டம் போட்டு ஓடுவாங்க. இந்த பிரச்சனையோடு நீங்கள் வந்திருக்கீங்களா, இதை ஆண்டு சரியாக்குறார். கண்களை திறந்தார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார். மறக்கவே முடியாது. அந்த 3 நாட்களும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்து இயேசு மெய்யான தெய்வம் என்று அவர்கள் கண்டு சென்றார்கள், திருப்திப்பட்டு சென்றார்கள், ஆச்சரியப்பட்டு சென்றார்கள். பிரித்துக்குரியவர்களே, இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு மறுரூபமாக்கப்பட்ட பிறகு அதுபோல அனுபவங்களை தருகிறார், வல்லமையை தருகிறார், ஞானத்தை தருகிறார், புத்தியை தருகிறார், ஆவிக்குரிய வரங்களை தருகிறார், சாசுகளை துரத்துகிறார், வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், புது வாழ்வு தருகிறார், சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். இதை பார்த்த உடனே மற்ற இந்த பார்த்துட்டு இருந்த பீட்டர், ஜான் அண்ட் ஜேம்ஸ் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா இது? பேதுரு, யாக்கோபு, யோவான், ஆண்டவர்கிட்ட எலியாவும் மோசே வந்து பேசிட்டு இருக்காங்களே, நடுங்கி போயிடுறாங்க. அப்படி பைத்தியம் பிடிச்சவங்க மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம பெணாட்டுறாங்க. உமக்கு ஒரு கூடாரம் போடும், அவங்களுக்கு ஒரு கூடாரம் போடும்னு அவர் சொல்றாரு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏசப்பாவை அது வரைக்கும் சாதாரணமாக பார்த்து பழகினவங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்க்க பயப்படுறாங்க, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. காரணம் என்ன? அந்த அனுபவம். இன்னைக்கு உங்களை சாதாரணமாக பார்க்குறவங்கெல்லாம் அவங்களை கண்டு பயப்படும்படியாக, நடுங்கும்படியாக, கிட்டே வர முடியாது என்று சொல்லத்தக்கதாக, உங்கள் முகத்தையே பார்க்க முடியாது என்று சொல்லத்தக்கதாக தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களுக்கு மறுநோக்கப்பட்ட பிறகு அநேக அனுபவங்களை கொடுப்பார், அதிசயங்களை கொடுப்பார். உங்களிடத்தில் ஆண்டவர் உறவாடுவார். எப்படி இயேசு எருசலேமில் பட இருக்கிற வேதனைகளை அவர்கள் சம்பாஷித்தார்களோ, பேசிக்கொண்டார்களோ, அதையெல்லாம் ஆண்டவர் கேட்டுக்கொண்டாரோ, அதே போல ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரெடி டு டிஸ்கஸ் வேரியஸ் திங்ஸ் இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் இன் அவர் நேஷன், in this world and in everywhere. பிரித்துக்குரியவர்களை மறந்து விடாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு இந்த வருடத்தில் புதிய அனுபவங்களை அவர் தர விரும்புகிறார். பரலோகத்தின் ரகசியங்களை, இந்த பூமியில் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் ரகசியங்களை அவர் செய்ய உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்புகிறார், சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். He wants to share a lot of things with you. அதைத்தான் இந்த இடத்துல நான் காண்கிறோம். அவங்க கீழே இறங்கி வராங்க, ஆண்டவர்கிட்ட பேசுகிறாங்க. இதை இவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. தேவன் செய்கிற காரியத்தை பார்த்தா அது ஆச்சரியமாக தான் இருக்கும். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை பார்த்து மக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. they will be open mouthed. என்னப்பா இது சாதாரணமான ஆள் நினச்சோம், ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான்னு நினச்சோம், விளங்காதவன்னு சொன்னோம், ஆனால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். ஆண்டவர் இவனுக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கார், இவளுக்கு இவ்வளோ பெரிய காரியங்களை ஆண்டவர் செஞ்சுருக்காருன்னு சொல்லி உங்களை அற்பமாக என்னவங்க, கேவலமாக பேசினவங்க, உங்களை குத்துனவங்கெல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை அவர் உங்களுக்கு தருவாராக என்று வாழ்த்துகிறேன். இறுதியாக லூக்கா 9வது அதிகாரம் 32வது வசனம். பேதுரும் அவனோடு இருந்தவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள், ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமை அவரோடு நின்ற அவர் 2 பேரையும் கண்டார்கள். 35. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. மை பிலவட் சன், என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நான் பிரியமாக இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். பிதாவுடைய சத்தத்தை பாருங்கள். என்னுடைய நேசகுமாரன், குமாரன்னா சன் அர்த்தம், நேசகுமாரன்னா பிலவட் சன், மிக பிரியமான பிள்ளை, உங்கள் பிரியமாக இருக்கிறேன், எனக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் அந்த 3 பேரிடத்திலும் பிதாவானவர் பேசுகிறார். என் பிள்ளை ஏசப்பா, ஏசு வந்து என் பிள்ளை, அவருக்கு நீங்கள் செவி கொடுங்க.
ஆண்டவருடைய அன்பு, பிதாவுடைய அன்பு ஆண்டவர் மேலே அதிகமான உடனே தன் குமாரனை நேசித்து அவருக்கு செவி கொடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாளே ஆண்டவருடைய பிள்ளையாகிய நீங்களும், ஏசப்பாவுடைய பிள்ளையாகிய நீங்களும் கூட இந்த பூமியிலே வாழுகிற பொழுது ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லுவார், என்னுடைய நேசகுமாரன், எனக்கு பிரியமான மகன். உங்களை பார்த்து சொல்லுவார், என் மகா இவா, என் பிள்ளை நேசகுமாரத்து, இவளுக்கு செவி கொடுங்க. அது வரைக்கும் செவி கொடுக்காதவங்க, அது வரைக்கும் உங்களை அற்பமாக என்னவங்கெல்லாம், உங்களுக்கு கேவலமாக பார்த்தவங்க, கேவலமாக பேசினவங்கெல்லாம் உங்களுக்கு செவி கொடுப்பாங்க. ஐயா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி ஒரு செவி கொடுப்பார். பிரித்துக்குரியவர்களை, இதைத்தான் இந்த இடத்துல நாம் காண்கிறோம். இவரே நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். லிசன் டு ஹிம். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா எல்லாரும் செவி கொடுப்பாங்க இல்லையா? பல வருஷங்களுக்கு முன்னாலே ஒருவராலும் விரட்ட முடியாத ஒரு பிசாசு 38 வருஷமா ஒரு சகோதரி அழகழிச்சுது. அப்போ அவங்க என்ன ஆசிரியத்துக்கு வராங்க. எத்தனையோ ஊழியக்காரனுடைய வேட்டியை பிடிச்சு உருவி விட்டு அவங்கள அவமானப்படுத்தி அவங்கள அடித்து அவங்க வாழ்க்கையில் உள்ள ரகசியங்கள்லாம் சொல்லி வெக்கப்படுத்துக்கிற பிசாசு, கொடூரமான பிசாசு. அந்த ஆசிரியத்துக்கு வந்தவொடனே அந்த ஊழியக்காரனை என்ன பண்ணுறேன் பார், நாங்கள்லாம் டீமாக வாரோன்னு சொல்லி என்னையும் அவமானப்படுத்துவேன். அது வரும்பொழுது வழியில் இயேசு தோன்றி, அவன் என்னுடைய பிள்ளை, என்னை உண்மையான ஊழியக்காரன், அவனுக்கு நீ செவி கொடு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டு போனார். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிசாசு கையை கட்டிகிட்டே தான் நிற்கும். என்னை ஐயா என்று கூப்பிட சொல்லியிருக்கேன். அந்த பேய் ஐயா அப்படி தான் கூப்பிடும். அந்த பிசாசு முதலாக நான் சொன்ன உடனே அப்படி கீழ்ப்பிடிந்தது. அது வழக்கமாக வேட்டியை உரையிடும், அடிக்கும், கெட்டவாத்து சொல்லும், பாஸ்டர் அவமானப்படுத்தும். அன்றைக்கி எதுவுமே சொல்லலை. அந்த குடும்பத்தார் அப்படி ஆச்சரியப்பட்டு போனாங்க, இது எப்படின்னு சொல்லி. இதில் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். அந்த ஆவி புறப்பட்டு போயிற்று. இயேசு ஒரு சாதாரணமான ஒரு ஏழையை நினைத்து அந்த ஆவிட்ட போய், அவன் என்னுடைய உண்மையான ஊழியக்காரன், அவனுக்கு நீ செவி கொடு, அவனுக்கு நீ கீழ்ப்படியணும்னு சொல்லி சொன்னாரா? பிதா அந்த சீசர்கிட்ட சொல்கிறார், என்னுடைய நேசகுமாரன் செவி கொடுங்க. இந்த ஏழை ஊழியக்காரனுக்காக பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு நீ செவி கொடு, அவனை எதிர்த்து நீ பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டாரா? உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்களையும் கனப்படுத்துவார், உங்களுக்காக அவர் பேசுவார். பலத்த அதிசயங்கள் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். நான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கட்டுமா? கண்களை மூடுவீர்களா? சப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துக்கிறோம், சோதனை செலுத்துக்கிறோம். அற்புதமான செய்தியை கொடுத்தீங்கப்பா. மறுரூபமாகிற அனுபவத்தை தார், ஜெபிக்கிற அனுபவத்தை தார். எலியா, மோசே போன்ற பரிசுத்தவான்களோடு, நீதிமான்களோடு பேச எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு தார். இறைவா, மறுரூபமாகிற அனுபவம் வருகிற பொழுது யாருக்கும் கிடைக்காத அனுபவங்களை தருகிறேன். நன்றி. என் நேசகுமார் செவி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. முக்கியமாக வியாதிப்பட்டு போராடி கொண்டிருப்பார்கள். எத்தனையோ ஹாஸ்பிட்டல் போயாச்சு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்த, உடம்பெல்லாம் குத்தி வச்சாச்சு, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டாச்சு, உடம்பு அறுத்து எத்தனையோ சர்ஜரி பண்ணிட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. இந்த வியாதி சுகமாக மாட்டேங்குது, என் கண்ணீர் துடைக்கப்பட மாட்டேங்குதே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எங்கே அவங்க இருந்தாலும் தேடி சென்று, ஹாஸ்பிட்டலில், மருத்துவமனையில் இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், படுத்த படுக்கையாக இருந்தாலும் தொட்டு அவரை சுகப்படுத்துங்க. புதிய கிட்னிகளை தாருங்க, புதிய ஹார்ட்டை தாருங்க, புதிய லங்ஸை தாருங்க. அடைக்கப்பட்டிருக்கிற அடைப்புகள் எல்லாவற்றையும் நீக்கி நம்முடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே பல வருடங்களை சுகமாய் வாழும்படியாக செய்யுங்க. தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும், கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஹோபாரா பாபா நஷாந்துருனியா பாரா. எல்லா ஆறாத புண்களும் ஆறட்டும், எல்லா கட்டிகளும் மறையட்டும், வீக்கங்கள் மறையட்டும், எல்லா வேதனைகளும் மறையட்டும். ஆண்டவரே சோத்திரம் அப்பா. எல்லா நீர் போட்டுச்ச நீர்கள் அப்படியே மறையட்டும், வேஸ்ட்டு ஃபேட்டு மறையட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுது செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். இழந்து போன பலனை தார். பல வருடமாய் படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும். எனக்கு தூங்க முடியலையா, எனக்கு ஜோம் பண்ணுங்க, சாப்பிட முடியல ஜோம் பண்ணுங்க, வேலைக்கு போக முடியல, படிக்க முடியல, எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. கடன் பாரங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறுமைப்பட்ட மக்கள் அப்பா, வேதனைப்படுத்தப்படுற மக்கள், கடன் கடன் கடன், வட்டி வட்டி, கொடுக்க முடியல, அவமானம், கேவலம், வெக்கம், ஒன்றுமில்லைன்னு அந்த உலகத்தில் வாழ முடியாது. பணம் இல்லாமல் யாரால் வாழ முடியும்? எப்படியாவது அவங்கள தூக்கி நிறுத்துங்க, எப்படியாவது அதிசயங்களை காணப்படுங்க. இறைவா, இந்த அருமையான நாளில் சத்தத்தை கேட்குறப்பில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும், ஒவ்வொருவரையும் கனப்படுத்தும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என்ன வேதனைகள் இருந்தாலும் அவருடைய வேதனைகளை மாற்றும். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, புருஷனால் நிம்மதி இல்லை,
வேலை பார்க்குற இடத்துல நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் எங்கே போனாலும் தோல்வி, நான் என்ன செய்வேன் தெரியல தவிக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் தர முடியாத ஒரு ஆறுதலையும் சமாதானத்தையும் இப்பொழுது தந்து வாழ வைத்தல். இந்த இடமே விற்க மாட்டேங்குது, நான் விற்கட்டும். இந்த பணமே வர மாட்டேங்குது, இந்த கோர்ட்டு கேஸ் முடியவே மாட்டேங்குது அப்படின்னா அதற்கெல்லாம் ஒரு முடிவை நீ கொண்டு வர. எல்லா பிரச்சனைகளுக்கும், வியாதிகளுக்கும், துன்பத்திற்கும், தனிமைக்கும் ஒரு முடிவை கொண்டு வரோம். இப்படியே பிள்ளைகள் எதிர்பார்த்துக்கிட்ட காரியங்கள் வாய்க்கும்படியை செய்யும். வயதானவர்களை விழுந்து விடாதபடி இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக்கொள்ளும். 2 கைகளால் இவர்களை ஏந்தி கொள்ளுங்க. படுக்கையில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்காய் கண்ணீரோடு ஜெபிக்கிற பெற்றோரின் ஜெபத்தை கேட்டு மொபைல் அடிமைத்தனம், பைக் அடிமைத்தனம், பாவ அடிமைத்தனம், போதை அடிமைத்தனத்திலிருந்து பிள்ளைகளை விடுவீங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க, அனைத்து நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய நாட்டை ஆசீர்வதிங்க, தாய் திருநாடு தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்க, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்கள், ஆலயங்கள், திருச்சபைகள், பாஸ்டர்ஸ், விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நம்ம நிகழ்ச்சிகள், ஆசிரியத்த திராட்சைப்பழ தோட்ட நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்கிறேன். அடைக்கலான் குருவி இல்லத்தை ஜெபத்தினாலே காணிக்கையால் தாங்குகிற, அறிமுகப்படுத்துகிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்க அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்ய நல்ல உள்ளம் படைத்துள்ள அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் நீ மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அந்யோன்யம் பிரசன்னம் உங்கள் அனைவருடன் இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி வாய்களை திறந்து இயேசுவுக்கு மகிமைகளை செலுத்த போகிறோம். ஆமென். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுனா. எல்லாரும் கரங்களை தட்டி சக்தியோடு கூட, முழு பலனோடு கூட, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. பயப்படாதே வாலங்காரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வாலங்காரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் மேல் நீர் வைத்ததினா பறிக்க இயலாத வருமன்னை. பாசம் தெரிஞ்சவங்க எல்லாரும் வாயை திறந்து பாடுங்களே. பறிக்க இயலாத வருமன்னை, என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால். தாய் தன் செய்யை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் செய்யை, எல்லா கண்ணுகளும் மூடி, தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று சொன்னாரே. ஸ்தோத்திரம். மறைந்திருந்தோ உள்ளம் கையில் உன்னதா எந்தன் புகலிடமே. மறைந்திருந்தோ உள்ளம் கையில் உன்னதா உந்தன் புகலிடமே. என்னை மறவா இயேசுநாதா எந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவா. விசுவாசத்தோடு பாடுவோம். உனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கு எதிரா எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுதே
உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே பறந்திடுதே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும்